8 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்த 48 வயது நபரின் அதிர்ச்சி அளிக்கும் செயல் இங்கு நடந்திருக்கு. வாங்க விரிவா பார்க்கலாம். சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதியில் 8 வயதுடைய சிறுமி வசித்து வந்திருக்காங்க. இவர் காது கேட்காத, வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி சிறுமி ஆவார். இப்பகுதியில் உள்ள டீ கடையில் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வருபவர் துரை, வயது 48. சம்பவத்தன்று துரை சிறுமியை நேப்பியர் பாலத்துக்கு கீழ் அழைத்து சென்று பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டிருக்காரு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் பேரில் உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் துரையை சுற்றி வளைத்து கைதும் செஞ்சிருக்காங்க. பாலத்துக்கு மேல் வந்த துரை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்து திடீரென பாலத்தின் கீழே குதித்தார். இதனால் அவரின் கை கால்களில் எலும்பு முறிவும் ஏற்பட்டு அலறியும் துடித்திருக்காரு. காயமடைந்த துரையை பத்திரமாக மீட்ட அதிகாரிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி செய்தனர். பின்பு இது குறித்து வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தில் அவரை கைது செய்து சிறையிலும் இப்போ அடைச்சிருக்காங்க. ஒரு வாய் பேச முடியாத சிறுமிக்கு இது மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.